ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் தோழி கதை பேசி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை சாக்லேட் பெண்ணே. காதல் சிறு வயதில் மட்டும் இல்லைங்க, முதுமையிலும் அப்படியே அவங்கள பார்க்க வைக்கும் அப்படிங்கிற கதை தான் இது. வாங்க கதைக்குள்ளே போவோம். எனது மனைவியின் காலில் சுளுக்கு ஏற்பட்டது. பேட்மிண்டன் விளையாட்டில் பல பரிசுகள் பெற்றவர். கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த பின்பும் இங்கேயும் அவரது ஆர்வம் குறையவில்லை. பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகள் பெற்றிருக்கிறார். ஒரு நாள் பேட்மிண்டன் விளையாடும் போது யானைக்கும் ஒரு நாள் அடிசறுக்கும் என்பது போல அவருக்கு காலில் சுளுக்கிவிட்டது. அதனால் அதற்கான ஃபிசியோதெரபி வைத்தியரிடம் சென்றோம். காப்புறுதி இருந்ததால் ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்திற்காவது தொடர்ந்து வர வேண்டும் என்றார்கள். அங்கேதான் தற்செயலாக நிக்கோலஸை சந்தித்தேன். வரவேற்பறையில் சேரில் உட்கார்ந்து அங்கிருந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் புத்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டிருந்த போது அருகில் அவர் வந்தமர்ந்தார். கையில் ஒரு சாக்லேட் வைத்திருந்தார். தானும் தனது மனைவியை சிகிச்சைக்காக கூட்டி வந்ததாக மாடிப்படியில் சறுக்கிவிட்டதாகவும் சொன்னார். மனைவிக்கு சாக்லேட் பிடிக்கும் என்பதால் வெளியே போய் வாங்கி வந்ததாக சொன்னார். நானும் எனது மனைவியை சிகிச்சைக்காக அழைத்து வந்ததாக சொன்னேன். அவருடன் உரையாடி கொண்டிருக்கும் போது தனக்கு என்ன வயதிருக்கும் என்று கூறுங்கள் பார்க்கலாம் என்றார். என்ன, ஒரு 73 74 கிட்ட இருக்கும். அவர் சிரித்துவிட்டு சொன்னார், இல்லை, எனக்கு 84 ஆச்சு. அவரை 10 வருடம் இளமையாக நான் கூறியதில் அவருக்குள் மகிழ்ச்சி வந்தது. அவரது மனைவி கலஸ்ட்ராவுக்கு 78 வயது ஆகிறது என்றார். மறுநாளும் நிக்கோலஸ் மனைவியை கூட்டி வந்திருந்தார். உரையாடி கொண்டிருக்கும் போது மன்னிக்கணும் என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியே சென்றார். சற்று நேரத்தில் வந்து சாக்லேட் வாங்க போனேன் என்று சொல்லி எனக்கும் ஒன்றை கொடுத்தார். நான் அதை சாப்பிடாமல் கையில் வைத்திருந்தேன். சக்கர நாற்காலியில் இருந்து அவரது மனைவி கலிஸ்ட்ரா சிகிச்சை முடிந்து அறையை விட்டு வெளியே வந்தபோது அவரை அறிமுகம் செய்து வைத்தார். பதிலுக்கு அவர், வயது போனால் இப்படிதான், கண், காது, மூக்கு, பல்லு எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள அடிக்கடி ஏதாவது ஒரு வேதனை மூலம் நினைவூட்டி கொண்டே இருக்கும் என்று சிரித்தார். உண்மைதான், 78 வருஷமா எந்த பலனையும் எதிர்பார்க்காம இவையெல்லாம் உங்களுக்கு சேவை செஞ்சிருக்குதே, அதை மறக்கலாமா என்றேன். நீங்கள் வேடிக்கையாக சொன்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்குது. சின்ன வயசில் அழகு மெருகூட்டுவதற்காக தான் இந்த உறுப்புகளை பயன்படுத்தியிருப்போமே தவிர அவற்றின் பயன்பாட்டை பற்றி நாம் யாரும் சிந்திக்கிறதே இல்லை என்றார். அங்கே நடந்த ஒரு வார சந்திப்பில் நானும் நிக்கோலஸும் நல்ல கூட்டாளிகளாகி விட்டோம். ஒரு நாள் அவர், நீங்கள் காதல் கல்யாணமா என்றார் என்னிடம். ஆமாம், நீங்கள் என்றேன். அது ஒரு பெரிய கதை என்று சொல்லத் தொடங்கினார். நாங்கள் கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்க. கிரீக் மொழி தான் எங்கள் தாய்மொழி. பெற்றோர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. எனக்கு பள்ளி படிப்பில் அவ்வளவா நாட்டம் இருக்கல. அதனால் உயர்கல்விக்கு அப்புறமா நான் படிக்கவே இல்லை. ரொம்ப குழப்பிட்டேன். பிக்கப், டிராக்டர், பெரிய வண்டி இப்படி எல்லாமே ஓட்ட கற்றுக்கிட்டேன். வேலை ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வேலை தேடினப்போ தான் என்னோடய படிப்புக்கு ஏற்ற மாதிரி பெரிய விவசாய பண்ணையில் வண்டி ஓட்டுற வேலை கிடச்சிது. அங்கே தான் முதலாக கலிஸ்ட்ராவை பார்த்தேன். அப்படியா, முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு என்றேன் ஆர்வமாய். முதல் சந்திப்பா? அதை ஏன் கேட்குறீங்க? திமிர் பிடிச்சவன்னு முதல்லையே நினச்சிட்டேன். காரணம், அவளும் என்னை போலவே வண்டி ஓட்டுற வேலை தான் அங்கே செஞ்சா. ஆனால் அவள் மட்டும் விரும்பின நேரத்துக்கு வருவா, விரும்பின நேரத்துக்கு போவா. எனக்கு மட்டும் கட்டுப்பாடு போடுற என்னுடைய முதலாளி அவளுக்கு எந்த கட்டுப்பாடும் போட்டதே கிடையாது. இழிச்சிக்கிட்டே பேசுவார். அது எனக்கு எரிச்சலாக இருந்தது என்றார். நான் அவர் சொன்னதை கேட்டு சிரித்தேன். அநேகமாக இப்படி தான் எல்லா காதலும் ஊடல்ல ஆரம்பித்து மெல்ல மெல்ல அரும்பு விட்டிருக்கும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கும் என்று யூகித்தேன். நீங்கள் சிரிக்கிறீங்க. ஒரு நாள் பொறுக்க முடியாமல் முதலாளிக்கிட்டே நான் கேட்டேன், அப்புறம் உன்னை போலவா? அவள் உன்னை விட உயர்ந்த வகுப்பில் படிக்கிறா தெரியுமா? ஓய்வு நேரத்தில் மட்டும்தான் இங்கே வரா. படிக்கிற பிள்ளைங்களை ரொம்ப குழப்பக்கூடாது, அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும், அதுதான் அப்படின்னு அவர் சொன்னார். நான் படிக்கலை அப்படிங்கிறத அவரை சொல்லி காட்டினது எனக்கு என்னவோ போல் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் முதலாளி வீட்டுக்கு போய் தான் இங்கே வண்டிங்களை எடுக்கணும். வேலை முடிஞ்சதும் மறுபடியும் அங்கே கொண்டு போய் முற்றத்தில் விட்டுட்டு வரணும்.
ஒரு நாள் காலையில் அங்கே வண்டியை துடைச்சிட்டு இருந்தப்போ முன்கதவு திறந்து மூடுற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தேன். தலைவிரி கோலமாக கதவை திறந்து ஒருத்தி அவசரமான விரல்களால் முடியை கோதி ரப்பர் பேண்ட் போட்டவள் அங்கும் இங்கும் பார்த்தா. அப்புறம் ஆடைகளை எல்லாம் சரி செஞ்சுட்டு முற்றத்தில் நின்ற ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்பி போனதை பார்த்தேன். அவங்க முதலாளியோட மனைவி சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போது யாராக இருக்கும்? ஒத்து பார்த்தேன். அவள் என்னை கவனிக்கவே இல்லை. அதிகாலைல முதலாளியோட வீட்டில் எதுக்கு அவசரமாக அவள் வெளியே போகணும்? அவளுக்கு அங்கே என்ன வேலை? எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அன்னைக்கு நான் பார்த்த காட்சி பண்ணை முதலாளி ஏன் அவள் கூட பறிஞ்சு பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை எனக்கு புரிய வச்சது போல் இருந்தது. அவங்க எக்கடோ கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு நான் ஒதுங்கி போயிருக்கலாம். ஏன் என்னால் அப்படி போக முடியலன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அவளை என்ன அறியாமலே எனக்கு பிடிச்சிருந்தது. அவன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஒரு நாள் அவள் வரலை. நான் அவளோட வேலையும் சேர்ந்து செய்ய வேண்டியதாக இருந்தது. உடம்பு ரொம்ப களைச்சி போயிடுச்சு. அன்றைக்கி முதலாளி அவளை பார்த்தனால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தார் போல். என்னையும் முதலாளி குற்றம் கண்டுபிடிச்சி திட்டிகிட்டே இருந்தார். என்னால் தாங்க முடியாமல் இருந்துச்சு. கோபம் தலைக்கேறிச்சு. அந்த மகாராணி வேலைக்கு வரமாட்டா, அவளோட வேலையும் நான் தான் சேர்த்து செய்யணும். இதில் வேற பிழை வேற கண்டுபிடிக்கிறீங்களா? பக்கத்தில் நின்று என்னுடைய சக தொழிலாளி சட்டுன்னு என்னோடய கையை பிடிச்சிட்டான். மேற்கொண்டு எதுவும் திட்டாமல் என்னை நிறுத்திட்டான். உண்மையில் உன்னோட வப்பாட்டிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு தான் நான் ஆத்திரத்தோடு சத்தம் போட்டிருப்பேன். ஆத்திரத்தில் நான் அப்படி சொல்லாமல் விட்டது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு அப்படிங்கிறத அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னாச்சு, உனக்கு ஏண்டா இப்படி கோவம் வருது அப்படின்னு அவன் என்னை திட்டினான். இவர் தினமும் திட்ட எவ்வளவுதான் பொறுமையாக இருக்கிறது? யாரா அவளா? அவதாண்டா இந்த தோட்டத்துக்கு முதலாளி. அவளை போய் திட்டலாமா என்றான் என்னோட நண்பன். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவளை யார் நினச்சா? இந்த பண்ணை வீட்டுக்காரி, முதலாளியோட ஒரே மகள். அவள் தான் அவளுடைய ஒரே வாரிசு. முதலாளியோட மகளா? அப்படி ஒரு நாளும் காட்டிக்கலையே. அது தாண்டா ரொம்ப சகஜமாக எல்லோரோடையும் பழகுவா. தான் பணக்காரி அப்படிங்கிற கர்வமே அவகிட்ட இருக்காது. ரொம்ப நல்ல பொண்ணு. என் நண்பன் சொன்னப்போ தான் எனக்கு அவளை பற்றி புரிஞ்சுது. நான் அவளை பற்றி தப்பு கணக்கு போட்டிருந்ததை கண்ணால் பார்க்குறது போய் அப்படிங்கிறதையும் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அவள் என்னை பார்த்து சிரித்தா. நானும் சிரித்தேன். அவளோட பிறந்த நாளப்போ பண்ணையிலே கேக் வெட்டி கொண்டாடினான். அப்புறம் எல்லோரும் தண்ணி அடித்து ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு மேசையில் உட்காந்து பைன் குடிச்சிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் வந்து உட்காந்தா. சட்டுன்னு வாயை திறங்க அப்படின்னா கையில் மறைச்சி வச்சுருந்த கேக்கு துண்டை எனக்கு ஊட்டி விட்டா. அப்புறம் டான்ஸ் ஆடும்போது என்னோட சேர்ந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடினான். மது போதையில் நான் அவளை தப்பாக கூட தொட்டிருக்கலாம். ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி அவள் சிரித்து குட் நைட் சொல்லிட்டு போயிட்டா. அன்றைக்கி நைட் எனக்கு தூக்கமே வரல. நடனம் ஆடும்போது நான் அவளை இறுக கட்டி அணைச்சதா எனக்கு தோணுச்சு. என்னால் அவளை புரிஞ்சிக்கவே முடியல. எல்லாமே சட்டுன்னு மாறிடுச்சு போல தெரிந்தது. அப்புறம் வேலை நாட்களில் நாங்கள் ஓய்வெடுக்கும் போதும் அங்கே வந்து எல்லாரோடையும் கலகலகப்பாக பேசுவா. என்னை அடிக்கடி வம்புக்கு இழுப்பா. ஒரு நாள் வேலைக்கு போகும்போது சோளக்காட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்து வெளியே வந்தா. என்னை இடைமறிச்சா. பள்ளி சீருடையில் இருந்த அவள் என் கையை பிடிச்சு உள்ளே இழுத்துட்டு போய் ஐ லவ் யூ சொல்லி கன்னத்தில் முத்தம் கொடுத்தா. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உறைஞ்சு போயிருந்தேன். அவள் எங்கே, நான் எங்கே? காதலா? அதன் பின் நாங்கள் அடிக்கடி சந்தித்து கொள்வோம். அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். சந்திக்கிறப்பெல்லாம் நானும் சாக்லேட் வாங்கிட்டு போவேன். முதலாளிக்கு தெரிஞ்ச போது அவளை கட்டுப்படுத்த தொடங்கினார். ஜாடமாடியாக அவள் தன்னோட விருப்பத்தை அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அவர் சம்மதிக்கவே இல்லை. அவள் பண்ணை பக்கம் வர்றதை தடுத்து நாங்கள் சந்திக்கிறத கூட நிறுத்த பார்த்தாரு. ஓடி போவோமா? அவளே ஒரு நாள் என்கிட்ட இப்படி கேட்டா. நான் அதிர்ச்சியில் திகைச்சு போயிட்டேன். நான் எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை. 2 பேருக்கும் பாஸ்போர்ட்டை அவளே ஏற்பாடு செஞ்சு சுற்றுலா பயணி போல் இத்தாலிக்கு போய் அங்கேருந்து கனடாவுக்கு வந்தோம். இங்கே வந்ததும் பிக்கப் வண்டி ஒன்று வாங்கி சின்ன தோட்டம் செய்கிறவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம், குறிப்பாக இயற்கை பசலை போன்ற பொருள் எல்லாம் விநியோகம் செஞ்சோம். முடிஞ்ச வரை இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தோம்.
அதில் நல்ல வருமானம் கிடைச்சிது. அதையே நாங்கள் இப்போ ஒரு நிறுவனமாக செஞ்சிட்ருக்கோம். இதுவரை மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். வயசு போனதால் இப்போ வாழ்க்கை அப்படி இப்படின்னு ஓடிட்டுருக்கு. அவர் தனது கதையை சொல்லி முடித்திருந்தார். அதன் பின் அவரை பல தடவைகள் சந்தித்தேன். எங்களுக்கும் எங்கள் அயலவர்கள் தோட்டங்களுக்கும் பூந்தோட்டங்களுக்கும் பின்வளைவில் உள்ள காய்கறி தோட்டங்களுக்கும் அவரது நிறுவனமே பராமரிப்பு வேலைகள் செய்வதற்கு முடிந்தளவு உதவிகள் செய்தேன். ஒரு நாள் அவரது மனைவிக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மனைவியின் வாழ்க்கை குறுகிவிட்டது என்பதையும் கவலையோடு தெரிவித்தார். அவர் குறிப்பிட்டது போலவே 2 மாதங்களில் மனைவி இறந்துவிட்டாள். மயானத்தில் நடந்த அவரது மனைவியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டேன். பெட்டியை மூடும் முன் கடைசி மரியாதைக்காக கணவன் அருகே விட்டார்கள். அவர் மனைவியை முத்தமிட்டு பின் தனது கோட் பாக்கெட்டில் நிதானமாக கையை விட்டு எதையோ எடுத்தார். என்னவா இருக்கும்? ஆவலோடு எட்டி பார்த்தேன். சாக்லேட். அதன் கவரை உரித்து சாக்லேட்டை எடுத்து குலுக்கி அழுதபடியே மனைவியின் வாயில் வைத்தார். நாங்கள் கடைசியாக வாய்க்கரிசி போடுவது போல அவர் அதை செய்தார். இதுவரை காலமும் அவரிடமிருந்து ஆசையோடு சாக்லேட் வாங்கி சாப்பிட்ட கலிஸ்ட்ராவால் அன்று அவர் கொடுத்த அந்த சாக்லேட்டை சாப்பிட முடியாமல் போய்விட்டது. அவர் அதற்காக வருத்தப்படவில்லை. ஏனென்றால் உயிரோடு அவள் அருகே இருந்தபோதே அவர் தனது அன்பை, காதலை மனப்பூர்வமாக பல விதங்களில் அவளிடம் வெளிக்காட்டியிருந்தார். மேலை நாடுகளில் புரிந்துணர்வோடு ஒருவருக்கொருவர் துணையாக கடைசி வரை வாழ்வதென்பது ஆச்சரியமானதுதான். அப்படியான புரிந்துணர்வுள்ள ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நன்றி. எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.